ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களோட ஓடியம் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். அது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி தான். அது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை அந்த பிரச்சனையை ஏன் நம்மளால் சால்வ் பண்ண முடியாமல் அதுலேயே சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய டெய்லி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இதனுடைய மெயின் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்படின்னா அந்த முழு கவனத்தை வந்து நம்ம எதுக்காக செலவழிக்கிறோம், நம்மளுடைய கவனத்தை வந்து எதுக்காக செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதா இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது. இப்போ ஒன்ஸ் வந்து உங்களுடைய கவனத்தை பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வழி கிடைக்கும். அதை இல்லாமல் பிரச்சனையை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து என்ன செய்யும், உங்களுடைய மூளை வந்து என்ன செய்யும், அந்த பிரச்சனையை உருவாக்குற மிஷினாக தான் மாறும், ஒரு ஃபேக்ட்ரியாக தான் மாறும் ஒழிஞ்சு அது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வராது. அந்த பிரச்சனை அப்படியேவும் உங்கள் மூளை வந்து விட்டுடாது. ஓகேங்களா? அப்போ என்ன செய்யணும், எப்போவுமே உங்களுடைய உங்களுடைய கவனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் அப்படி இல்லைன்னா, அந்த கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்னைய நாளும் நாளைய நாளும் நம்ம கையில் இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சர், நிகழ்காலமும் எதிர்காலமும் நம்ம கையில் இருக்கும். அது இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எது கையில் அந்த எது கையில் அந்த கண்ட்ரோலை விடுறோமோ அதுக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம். ஓகேங்களா? அதுதான் இப்போ பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய கவனத்தை வந்து சிதறடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கும்போது நமக்கு என்ன செய்வோம், யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்களை அவமதிக்கிற மாதிரி செயல்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நடந்தோடனே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இமீடியட்டாக அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஒரு விஷயத்த செய்வோம். ஆனால் அப்படி செய்கிற விஷயங்களால் நமக்கு நல்லது நடக்குமா, இல்லை நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரோமா அப்படின்னா, யோசிக்காமல் செய்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளை ஒரு 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 பிரச்சனைகளில் தான் இன்னும் அதிகமாக கொண்டு போய்விடும் ஒழிஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வராது, யோசிக்காமல் செய்கிற எந்த செயல்களாக இருந்தாலும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நம்ம யோசிச்சுட்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும். அப்போ யோசிக்கும்போது நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும், தெளிவான ஒரு விடை கிடைக்கும். அதை வச்சுட்டு அந்த பிரச்சனையும் அதுலேருந்து வெளியே வரலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், தீர்க்கலாம். ஓகேங்களா? அப்போ எதனால நமக்கு வந்து நம்ம பிரச்சனைகள் நம்மளுடைய கவனம் வந்து சிதறடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எதனால் சிதறடிக்கப்படுதுன்னா, சோசியல் மீடியா. அது காமனாக எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பு பார்க்குறீங்க, இல்லை நானே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் என்ன பார்க்குறேன்னு தெரியாமல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்த நாட்கள் எனக்குமே இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னை சந்தோஷமாக வச்சுக்கும், ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னை கஷ்டப்படுத்தும், ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னை இன்னொரு விஷயத்துக்கு கூட கனெக்ட் பண்ணும், ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அப்போ ஒரு 30 செகண்டுக்கு ஒரு டைம் நான் வீடியோ டிஃப்ரெண்ட்டாக பல வகையான வீடியோஸ், பல வகையான சிக்னலை என்னுடைய மூளைக்கு கொடுக்கும்போது, என்னுடைய மூளைக்கு நான் என்ன நினைக்கிறேன், எதை எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியறதில்ல. அதுவே என்னுடைய மூளையே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எதையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது நமக்கு ரியல் லைஃப்பில், வேலையில், வீட்டில், ரிலேட்டிவ்ஸ் கூட, பார்ட்னர் கூட, பிள்ளைங்க கூட, இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கணுங்கும்போது நம்மளால் சிந்திச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத இடத்துல தான் இன்றைக்கி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அப்படி வந்துட்டு இருக்கிறோம். அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி நிறைய வருது. ஆக்சுவலாக இன்க்ளூடிங் என் பிள்ளைங்களையும் சேர்த்தே சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எப்போவுமே ஒரு பிரச்சனையை
தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனை தான், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தான் பார்க்குவோம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கோ இந்த சோசியல் மீடியாவுக்கோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ எதுக்கு நம்மளுடைய கவனம் செலுத்தணும், எதுக்கு நம்மளுடைய டைமை கொடுக்கணும், எதுக்கு டைம் கொடுக்கக்கூடாதுங்கிற கண்ட்ரோல், அந்த அந்த பவர் வந்து நம்ம கையில் எடுத்துக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அது கான்சியஸாக நம்மளோட கவனத்தை அதில் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே என்ன பார்க்குறீங்களோ அதை தான் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கும். ஓகேங்க, அது நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ காலை எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன செய்வோம், ஃபோனை பார்க்குறதுக்காக டைம் பார்க்குறதுக்காக ஃபோன் எடுக்கும். அந்த டைம் பார்த்தோன்னே வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் யூடியூப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுலேயே 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி போகும். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுங்கிற வேலை செய்யணுங்கிற எண்ணத்துலேயும் போயிடுவோம். இல்லை அப்படியே லேசி ஆகிட்டு அதுலேயே உட்காந்துருவோம். இல்லை அதில் இருந்துட்டு வீட்டில் பிரச்சனைகள் வரலாம், இல்லை வீட்டில் எந்த வேலையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ பிரச்சனைகள் அப்படி அப்படியே அடுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், காலை எழுந்திரிச்சோன்னே உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம காலை எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த மனநிலையில் எழுந்திரிக்கிறோம், அப்படி எழுந்திரிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த நாள் என்னுடைய நாள், எனக்கான நாள், நான் என்ன செய்யணும் நான் தான் முடிவு பண்ணணும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜோ யூடியூப்பில் இருக்கிற மெசேஜோ என்ன டிசைட் பண்ணக்கூடாது, அது என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நமக்கு சொல்லிக்கணும் காலையில் எழுந்திரிச்சுன்னா. அப்படி மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் வந்து அந்த ஃபோனை தொடாமல் இருக்கணும். அன்லெஸ் அது உங்களுக்கு வேலைக்கு ரிலேட்டடாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் வருது அப்படின்னா மட்டும் அதை பார்த்துட்டு, மற்றபடி அந்த மினிமம் ஒரு மணி நேரம் பிள்ளைங்களையுமே அது சரி நம்மளுமே சரி அந்த மொபைலை தொடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வர இந்த சோசியல் மீடியாங்கிறது எந்த இடத்துக்கு போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஸ்டெப்பை இப்போவே எடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.